ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ஒரு சார்ட் அனாலிசிஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிபிபி யூஎஸ்டி சார்ட்டை தான் வந்து இன்றைக்கி அனாலிசிஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் பார்க்குறக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். கமெண்ட்ஸில் உங்கள் தாட்ஸை வந்து ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கூட இன்னொருத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அதுக்கு முன்னாடி போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கோர்ஸும் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டுருக்கோம். கோர்ஸ் ரெக்கார்டட் செஷன் ஜஸ்ட் 999 தான். உங்களுக்கு டிஸ்கார்ட் ஆக்சஸோட பார்த்தீங்கன்னா 3999 வந்து அவைலபிள் இருக்குது. இந்த ப்ரைஸ் வந்து ஹைக் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்குது. ஸோ வந்து டிஸ்கார்ட் ஆக்சஸ் யாருக்காவது வேணும்னா கொஞ்சம் குயிக்காக வந்து ஆக்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து டிஸ்கார்டில் நம்ம கொடுத்த ரெஃபரன்ஸ் சார்ட்டை வந்து பார்த்துட்டு வந்துடலாம். ஓகேங்களா? இப்போ இந்த பிளேஸில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி வந்து ஜிபிபி யூஎஸ்டியை வந்து ரெஃபரன்ஸ் சார்ட் ஆல்ரெடி வந்து நம்ம கொடுத்துருக்கோம். நம்ம கொடுத்துருக்குற ஜோன் பார்த்தீங்கன்னா இந்த ஜோன் தான் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். சரிங்களா? இந்த ஜோனுக்கு வந்தோடனே மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். இந்த வீடியோ ஸ்பெசிஃபிக்காக போடுறதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்லேயே நிறைய பேர்த்துக்கு இந்த சார்ட் வந்து எடுக்கலாமா எடுக்க வேண்டாமான்ற டவுட் இருந்துச்சு. ஏன்னா இது வந்து ஆல்ரெடி வந்து 4 hours ஆர்டர் பிளாக்கில் ப்ரோக் பண்ணிருச்சு. சரிங்களா? ப்ரோக் பண்ணிட்டு விக்கு மட்டும் விட்ருக்கு. இந்த மாதிரி இருக்கிற சார்ட்டை நம்ம எப்படி எடுக்கலாம்னு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? 15 மினிட்ஸ்க்கு வந்து டைம் ஃப்ரேம் வந்து ஸ்விட்ச் பண்ணிக்கோங்க. ஜோன் வந்தோன்னா நம்ம வந்து 15 மினிட்ஸில் தான் A to Z வந்து எல்லா இதுலேயும் ஒர்க் இருக்கும். ஓகேங்களா? இந்த பிளேஸ் வந்துச்சுன்னா நமக்கு சிஹெச் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வந்து கன்ஃபார்ம் ஆகிடும். என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ சிஹெச் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஜோன்ஸை வந்து மார்க் பண்ணணும். 1 இந்த ஜோன் டேப் ஆகிடுச்சு. ஸோ இதில் வந்து வைக்கலாம். 2 ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தூரம் போனோன்னா மறுபடியும் ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் வந்து போட்டுக்கலாம். இப்போ வந்து இந்த 2 ஜோனும் நமக்கு வந்து ஓகே ஆகிருக்கு. இப்போ பார்க்கலாம். இந்த ஜோன் வந்து டேப் ஆகி மார்க்கெட் வந்து தூக்கியிருக்கு. பட் ஸ்டில் உங்களுக்கு நல்லா நம்ம வந்து நோட் பண்ணி பார்க்கணும். ஜோன் மார்க்கிங் கொஞ்சம் கரெக்டாக பண்ணிங்க. ஒரு நிமிஷம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். கிட்ட வரைக்கும் வந்துட்டு இந்த டேப் வந்து இன்னும் ஆகலை. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஆகாதப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஜோன் எடுக்காமல் இருக்கிறதே நல்லது தான். இப்போ வந்து நெக்ஸ்ட்டு ஜோன் வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு ஜோன் பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து டேப் பண்ணியிருக்கு. நம்மளுடைய இது நல்லாவே காட்டுறோம் பாருங்கள். இதை வந்து நம்ம பேஸ் ஆர்டர் பிளாக் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம கோர்ஸ் வீடியோவில் நம்ம நீட்டாக கொடுத்துருப்போம் பேஸ். சரிங்களா? பேஸ் ஆர்டர் பிளாக்னு நம்ம இது பண்ணுவோம். பேஸ் ஆர்டர் பிளாக்கில் இப்போ வந்து டேப் பண்ணிடுச்சு. ஸோ நம்ம வந்து இப்போ நியூ ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுறதுன்னா உங்களுக்கு 15 மினிட்ஸில் ரீஃபைன்மெண்ட்டுன்னா இந்த பிளேஸில் கொடுத்துக்குங்க. இல்லை நியூ ஸ்ட்ராட்டஜி நம்ம வந்து ஒன்று சொல்லியிருக்கோம். அதை ஃபாலோ பண்ணுறதுன்னா இந்த மாதிரி வந்து எஸ்எல் வந்து 4 hours ஆர்டர் பிளாக்கில் கொடுத்துட்டு டிபி வந்து நம்ம டேரெக்டாக 4 hours ஆர்டர் பிளாக்குக்கு போய்க்கணும். சரிங்களா? டிபி நம்மளுக்கு எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் மிட்டிகேட்டர் ஆர்டர் பிளாக். இதுவும் வந்து நான் மிட்டிகேட்டர் ஆர்டர் பிளாக்கில் வச்சுக்கலாம். ஓகேங்களா? நான் மிட்டிகேட்டர் ஆர்டர் பிளாக் வந்து பேசிக் ரேஞ்சுங்க. பேசிக் ரேஞ்ச் ஒரு சீக்கிரமாக ஒரு டார்கெட் அடிக்கிறதுக்காக நம்ம வந்து கொடுத்துருக்கோம். சரிங்களா? வேறு எதுவுமே கிடையாது. அந்த மாதிரி ஒரு நான் மிட்டிகேட்டர் ஆர்டர் பிளாக் இருக்குன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நம்ம ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு வந்து நம்ம சொல்லியிருக்கோம். வேறு எதுவும் வந்து பெரிய ஒரு விஷயம்லாம் கிடையாது. ஓகேங்களா? இப்போ வந்து ரெண்டும் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு பார்க்கலாம். அவ்வளோதான். டார்கெட் வந்து நமக்கு ஹிட் ஆகிடுச்சு. சரிங்களா? அதுக்கு மேலேயும் வந்து போகுது. நம்ம வச்சுருந்த டார்கெட் நீட்டாக வந்து ஹிட் ஆகிடுச்சு. இப்போ 2 ஸ்ட்ராட்டஜிலையும் என்ன பிப்ஸ் ரிவார்டு வந்து கிடச்சிருக்கு அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் 4 ஹவர்ஸில் வந்து ஆர்டர் பிளாக் அந்த கீழே வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா 1:9. சரிங்களா? சாரி 1:6.9. ஓகேங்களா? இப்போ நீங்கள் 15 மினிட்ஸ் ஆர்டர் பிளாக்கில் நீங்கள் எடுத்திருக்கீங்கன்னா நீட்டாக 1:15. சரிங்களா? இது 2ல் வந்து 15 மினிட்ஸ் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படும். சரிங்களா? இந்த மாதிரி வந்து டேரெக்ட் 15 மினிட்ஸில் போட்டு ஆர்டர் பிளாக் வந்து 4 ஹவர்ஸில் வைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பிகினர்ஸ்க்கு. ஸோ அதனால தான் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி இது பண்ணுறோம். இந்த ஸ்ட்ராட்டஜி வச்சிங்கன்னா கூட உங்களுக்கு ஈஸி 1:6 வந்து கிடைக்கும். சரிங்களா? அப்படி இல்லை நான் வந்து நல்லா லேர்ன் பண்ணிட்டேன் அப்படின்னா நீங்கள் 15 மினிட்ஸ் ஆர்டர் பிளாக்கில் வச்சிங்கன்னா 1:15 கூட உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிருக்கும். ஓகேங்களா? பட் ஆல் ஓவராக நான் என்ன சொல்லணும் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ரிஸ்க்கான ஒரு வெளியே வந்து விக்கு வைக்கிது அப்படின்னா
அந்த ட்ரேடில் உங்களுக்கு கொஞ்சம் ரிஸ்க் வந்து அதிகம் தான். சரிங்களா? அதில் வந்து மாற்று கருத்து இல்ல. ரிஸ்க் இருக்குது. பட் அந்த ரிஸ்க் எனக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். ஓகேங்களா? ஓகே. இந்த வீடியோவை நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் அகைன் நம்ம அனௌன்ஸ்மெண்ட் வந்து சொல்லிடலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கோர்ஸ் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோர்ஸ் வந்து ஜஸ்ட் 999 ரெக்கார்டு செஷன் இருக்குது. உங்களுக்கு டிஸ்கார்ட் ஆக்சஸோட 3999 அவைலபிள் இருக்குது. வேணுங்கிறவங்க என்னுடைய காண்டாக்டை நான் கமெண்ட் செக்ஷன்லேயே டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன். ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன ஏதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வந்து நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? ஓகே. தேங்க்யூ. ஹேவ் அ கிரேட் டே. ஹாப்பி ட்ரேடிங்.